இனியா தேவயானி அவர்களுக்காக சரிகமபால நல்லா பாடக்கூடிய ஒருத்தர் வெளியேற போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் சமீபத்துல கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா சீசன் 5ல இந்த ஒரு வாரம் அப்படிங்கிறது ரொம்பவே டஃப்பான வாரம். ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ்க்கு ஒன் ஆன் ஒன் போய்கிட்டு இருக்கு. யாரு நல்லா பாடுறாங்களோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். யாரு நல்லா பாடலையோ அவங்க டேஞ்சர் ஜோனுக்கு போயிடுவாங்க. அந்த வகையில ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் இடையில பலத்த யுத்தம் போய்கிட்டு இருக்கு. இந்த வாரத்துல தான் இனியா அவர்கள் பாட போறாங்க. அவங்களுக்கு ஹரிஷ் அவர்களோட ஒன் ஆன் ஒன் ரவுண்ட் போக போகுது. அந்த ஒரு ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்ணப்பட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. மேலும் சமீபத்துல கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா இனியா அவர்கள் ஃபைனல்ஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி சேனல் தரப்புல இருந்து ஒரு சில விஷயங்கள் போகுதாமா. அதனால அங்க இருக்கக்கூடிய நல்லா பாடுற கண்டஸ்டன்ஸ்ல ஒரு ஆள் கண்டிப்பா இந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நல்லா பாடுற கண்டஸ்டன்ஸ்னா இந்த சீசன்ல ஒரு 3 பேரை பக்காவா சொல்லலாம். ஒன்னு வந்து சபேஷன், இன்னொன்னு வந்து பவித்ரா, இன்னொன்னு சுஷாந்திகா. இந்த ஒரு போட்டியில கண்டிப்பா சபேஷனையும் சுஷாந்திகா அவர்களையும் வெளியேற்றவே முடியாது. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுமே ரொம்ப சூப்பரா பாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கோல்டன் ஷவர் எல்லா ரவுண்டுமே வாங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க போவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அப்படி அவங்க 2 பேத்தோட கம்பேர் பண்ணும்போது பவித்ரா அவர்கள் ரொம்பவே கம்மியா, அதாவது சூப்பரா பாடுறாங்க. பட் அவங்க 2 பேரை கம்பேர் பண்ணும்போது அவங்க கொஞ்சம் சுமாரா தான் பாடிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்க்கும்போது இனியாவுக்காக பவித்ராவை வெளியேற்றப்பட போறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. பவித்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. பட் சபேஷன், சுஷாந்திகா, அது மட்டும் இல்லாம பவித்ரா, இவங்க 3 பேரை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா பவித்ராவை வெளியேற்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இனிய தேவயானி அவர்கள் ஃபைனல்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே இந்த ஒரு செயல் நடக்கப்பட போகுது அப்படின்னும், பவித்ராவாக இருக்கலாம் அப்படின்லாம் இந்த 3 பேத்துல யார் வேணா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால போய்கிட்டு இருக்கு. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவன் அவர்கள் கூடிய சீக்கிரமே கதாநாயகனாக போறாரு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க காதல் படமாக இருக்க போகுதாமா. இந்த படத்துல இவருக்கு ஜோடியா அனஸ்வர ராஜன் அவர்கள் இருக்க போறாங்களாமா. இந்த ஒரு படத்தை அவரோட நண்பரான மதன் அவர்கள் தான் எடுக்க போறாரு. மேலும் இந்த படத்தை ஷயான் புரொடக்ஷன் மூலியமா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான் வந்து தயாரிக்க போறாங்களாமா. இந்த படம் முழுக்க முழுக்க ஜென்சி லவ் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அனஸ்வர ராஜன் அவர்களுக்கும் இங்க மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அதே போல அபிஷன் ஜீவன் அவர்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு படத்தின் மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்காரு. அடுத்தடுத்து அவர் டைரக்டரா படம் பண்ணுவாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அடுத்த படத்திலேயே அவர் ஹீரோவாகி இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். பிரதீப் ரங்கநாத் அவர்களுமே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் படத்தை வந்து டைரக்டா பண்ணியிருந்தாரு. அடுத்தடுத்த படங்கள்ல அவரு ஹீரோவை தான் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஒருவேளை அவரோட ஃபார்முலாவை தான் இவரும் ஃபாலோ பண்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. எது எப்படியோ அடுத்தடுத்த படங்கள் தரமா கொடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.